கஸ்தூரி. ஓப்பனா சொல்ல போனா மாசிலாமணி மனநல பாதிக்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் கஸ்தூரிக்கு தான் சொத்துக்களை எழுதி கொடுத்திருக்காரு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மிஸ்டர் மாசிலாமணி எப்பவுமே தெளிவான மனநிலையில தான் இருந்திருக்காரு. இப்பவும் அப்படிதான் இருக்காரு. இல்ல யுவர் ஆனர், மாசிலாமணிக்கு சமீபத்துல தான் ஹார்ட் ஆபரேஷன் நடந்திருக்கு. அவர் நல்ல மனநிலையில இல்லன்னு டாக்டரே சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. இதோ அந்த சர்டிபிகேட். அந்த சர்டிபிகேட்டை படிச்ச பிறகு மாசிலாமணி நல்ல மனநிலையில இல்லன்னு உங்களுக்கே புரியும் யுவர் ஆனர். இல்ல இல்ல ஐயா, நான் தான் ராமோட அம்மா. இந்த கேஸ் விஷயமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அது கூண்டுல வந்து சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. ஐயா, என் புள்ள நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். எங்க குடும்ப சொத்தெல்லாம் என் பையனுக்கு கிடைச்சா அவன் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். ஆனா அவன் சொல்ற மாதிரி என் புருஷன் மனநல பாதிக்கப்பட்டவர் இல்லைங்கய்யா. அவர் நல்லாதான் இருக்காரு. என் பிள்ளைக்காக என் புருஷனை கூட நான் பகைச்சுக்கிட்டு நான் இவன் கூட இங்க தங்கி இருக்கேன். அதுக்காக இவன் என் புருஷனை பத்தி சொல்றதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியலையா, தாங்கிக்க முடியல. ஐயா, அவர் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டாரியா. அப்படிப்பட்ட நல்ல மனுஷனை இவங்க மனநல பாதிக்கப்பட்டவர்னு சொல்றத என்னால தாங்கிக்க முடியல ஐயா. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையே இல்ல, உண்மை இல்ல. யுவர் ஆனர், மாசிலாமணிக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கு, புத்தி பேதலிச்சு போயிருக்குன்னு மனோதத்துவம் படிச்ச டாக்டரே சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. சட்டப்படி டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட்டை வச்சுதான் நாம ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். டாக்டருக்கு படிச்ச ஒருத்தர் சர்டிபிகேட் கொடுத்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக அதை நாம ஏத்துக்க கூடாது. அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் பணம் கொடுத்தா டெத் சர்டிபிகேட், ஜாதி சர்டிபிகேட்ஸ்னு எல்லா சர்டிபிகேட் ஈஸியா கிடைக்கும். அது உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால இந்த டாக்டர் சர்டிபிகேட்டை நீங்க ஏத்துக்க கூடாது யுவர் ஆனர். அது மட்டும் இல்லாம இந்த அம்மா தன் மக ராமுக்கு ஆதரவா பேசதான் இன்னைக்கு கோர்ட்டுக்கே வந்திருக்காங்க. ஆனா இங்க வந்து இவங்க புருஷ மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு அவங்க கட்சி வக்கீல் சொன்னதும் அது அவங்களாலே தாங்கிக்க முடியல. அதனாலதான் இவங்களுக்கு மனசாட்சி இடம் தராம என்ன உண்மையோ அதை சொல்ல வந்திருக்காங்க. எனவே இந்த அம்மா சொல்றத முக்கிய வாக்கு மூலமா எடுத்துக்கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். அம்மா, நீங்க போய் உட்காருங்க. சரி, நீங்க சொல்றபடி பார்த்தாலும் குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. மாசிலாமணி நல்ல மனநிலையில இருந்தா இங்க வந்திருக்க வேண்டியதானே? நீதிபதி ஐயா,